வெல்கம் பேக் டு ஆகி ஃப்ரம் ஹெவன். இன்றைக்கி நம்ம சாமை அரிசி வச்சு தால் கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சரியான மவுத் வாட்டரிங் ரெசிபியாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சாமை அரிசி 1 கப் எடுத்துருக்கோம். நீங்கள் சாமைக்கு பதிலாக வேறு எந்த மில்லட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இது உங்கள் ஆப்ஷன் தான். நீங்கள் எதில் மெஷர் பண்ணுறீங்களோ நம்ம சொல்கிற அளவு எல்லாமே அதே கப்லேயே மெஷர் பண்ணிக்கோங்க. 1 கப் சாமை அரிசி. சாமை மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மில்லட் எந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணாலும் 1க்கு 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் அழுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம இதை ஒரு 3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா இந்த மாதிரி களைஞ்சி வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ 1 கப் மில்லட்க்கு 3/4 கப் துவரம் பருப்பை எடுக்கணும். இந்த துவரம் பருப்பும் அது கூடயே சேர்த்து இதை ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. அரிசியும் பருப்பும் 2ம் சேர்த்து. இப்போ வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கு 2 கப் வாட்டர் ஊற்றி நம்ம சோக் பண்ண போகிறோம். 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இது ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி 2 கப் வாட்டர் ஊற்றி ஊற வச்சுருக்கோம். ஒரு 10 நிமிஷத்துலேயே எவ்வளோ நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ இதை அதே தண்ணி கூடயே ஒரு ப்ரெஷர் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது கூட இன்னும் 2 கப் தண்ணி ஊற்றணும். ஸோ மொத்தம் இது வேகிறதுக்கு நம்ம 4 கப் வாட்டர் சேர்க்க போகிறோம். ஏற்கனவே ஊற வைக்கும் போது 2 கப் தண்ணி யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இன்னும் 2 கப் தண்ணி ஊற்றி இதை வேக வைக்க போகணும். அந்த தண்ணியை அப்படியே ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு கல்லுப்பு இல்லாமல் சால்ட்டில் தான் அளவு தெரியும் அப்படின்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சோம்பு. அவ்வளோதான். இதை 2 to 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இது ரெடி ஆகிட்டுருக்கட்டும். விசில் போட்டு எடுத்தாச்சு. எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நாங்கள் 3 விசில் போட்டு எடுத்திருக்கோம். எவ்வளோ சூப்பராக குழஞ்சி வெந்துருச்சு பாருங்கள். ஸோ தால் கிச்சடி செய்கிறதுக்கு 50% ரெடி ஆகிடுச்சு. மீதி 50% நம்ம அதோட மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு 4 பச்சை மிளகா நீளமாக கீரி எடுத்து வச்சுருக்கோம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு தாளிக்கிற கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ண போகிறோம். எண்ணெய் நெய் 2மே ஆட் பண்ணியாச்சு. எண்ணெய் ஹீட் ஆனதும் இது கூட 1/4 டீஸ்பூன் சீரகம்,
1/4 டீஸ்பூன் சோம்பு, இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் வெட்டி வச்சிருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு 2 கொத்து கருவேப்பிலை, பச்சை மிளகா, நம்ம கீரி வச்சுருக்க 4லேருந்து 5 நீல வாக்கில் கீரி வச்சுருக்க பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு விழுது அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் அந்த கிச்சடி ஒரு சைடு ஃப்ளேமில் வச்சுருக்கோம். இது நல்லா வதங்கினதும் வெட்டி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதை ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 1/2 டீஸ்பூன் ஹோம்மேட் குழம்பு மிளகாத்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், கரம் மசாலாவும் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாஸ் போட்டதும் ரொம்ப வதக்கக்கூடாது, அந்த வெங்காயம் தக்காளி கூட மிக்ஸ் ஆனால் போதும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தால் கிச்சடி கூட இந்த மசாலாஸும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாவும் தால் கிச்சடியும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கொதி வந்துருச்சுன்னா நம்மளோட தால் கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு வேணும் அப்படின்னா போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் சேர்த்துக்கோங்க. இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்கவே டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நம்ம நார்மலாக அரிசி பருப்பு சாதம் செய்கிற மாதிரி தான். ஸோ அரிசிக்கு பதிலாக நம்ம சாமை அரிசி ரிப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணும்னா சாமைக்கு பதிலாக அரிசி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி சர்வ் பண்ணுறோம். ஸோ நம்மளோட தால் கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சொன்ன மெஷர்மெண்ட் படியே செஞ்சு பாருங்கள், இதே ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். சர்வ் பண்ணும்போது சின்ன வெங்காயம் மேலே சாப் பண்ணி போட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி கொடுத்திங்கன்னா அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நம்ம சேனல் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் காத்திருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.